இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இன்டூ ஒய் 14 கொடுத்துட்டாங்க. எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலாவோட நாலேஜ் கண்டிப்பா நமக்கு வேணும். இப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூபுக்கு என்ன ஃபார்முலா? அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் மாதிரி எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அதாவது இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலானா என்ன எழுதுவோம்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. நம்ம அதில் எக்ஸ் ஏபிக்கு பதிலாக எக்ஸ் ஒய்னு எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இது ஆக்சுவலாக ஃபார்முலா. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ நமக்கு கொஸ்டின்ல சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? 5. அப்போ 5 கியூப் பண்ணுறோம். ரைட் சைடில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இங்க என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் இன்டூ ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 14. இங்க என்ன இருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5. இப்போ 5 கியூப் பண்ணாங்க என்ன வரும்? 125. இந்த சைடு என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இங்க என்ன வரும் பாருங்க, 14 இன்ட்டு 5 70. 70 இன்ட்டு 3 70 இன்ட்டு 3 210. நமக்கு தேவை என்ன? கொஸ்டின்ல கேட்டது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட வேல்யூ. நம்ம அந்த மைனஸ் 210 லெஃப்ட்ல மாத்திடுவோம். ஆல்ரெடி 125 இருக்கு. இந்த மைனஸ் 210 இங்கிட்டு வரும்போது பிளஸ் 210 மாறிடுச்சு. அப்ப நமக்கு தேவை என்ன? 125 பிளஸ் 210 335. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட வேல்யூ என்ன? 335. ஓகே, தேங்க்யூ.